கோடி சுவாமிகள் துணை. இந்த வீடியோ மேஷராசிக்கு எவ்வளோ முக்கியமான வீடியோனா, இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை நீங்கள் எவ்வளோ கவனமாக பயன்படுத்தணுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் 2025 உங்களுக்கான ஒரு நேரமாக, காலமாக, வருடமாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் வந்து கூட்டினா 9ன்றது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு ரொம்ப ஸ்பெஷல். 2025ன்றது உங்களுடைய காலகட்டம். ஆனால் அதுக்கு எஃபோர்ட் அப்படின்றது போடும்போது தான் 80% உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். 20% எஃபோர்ட் போடும்போது தான் 80% ஆக்டிவேட் ஆகும். அப்போ 20% எஃபோர்ட் போகிறதுனா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, வேலையில் மட்டும் கவனம் செலுத்துகிறீங்க. இந்த 3 தான். அதை தாண்டி வேறு விஷயங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இது சில மாதங்கள் தான், அதுக்கப்புறம் டோட்டலாக மாறும். ஏன்னா செவ்வாய் ராகுன்ற கான்செப்ட்டு நான் சொல்ல போகிறேன். இப்போ கோச்சாரத்தில் செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்குது, ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து 4ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடத்துக்கு வரும்போது எப்போல்லாம் சந்திரன் மேஷத்துக்கு வராரோ அது பரிவர்த்தனை யோகமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது செவ்வாய் வலுவிழந்தாலும் பரிவர்த்தனையால் நிறைய இடம் மாற்றம், பெரிய அளவில் பண வரவு, பெரிய அளவில் சந்தோஷங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. செவ்வாய் ராகுடைய காம்பினேஷன் என்னென்னா, இந்த உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர், அவரோட ஜாதக அமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கும் மேஷராசிக்கு என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, ஒரு தீவிரம் ஒரு விஷயத்தில் இருக்கும்போது தான் அதில் வெற்றி அடைய முடியும். அந்த தீவிரம் வந்து நல்லதாக இருக்கணும். நல்லது பணம் சம்பாதிக்கணும், இந்த சம்பாதிக்கிறது மூலயமா 4 பேருக்கு நல்லதை செய்யணும் அப்படின்ற நோக்கம். இப்போ அந்த தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் மையப்படுத்தி நம்ம சொல்ல முடியும். அதனால தான் நான் வந்து உலகத்தில் நம்பர் 1 பணக்காரன்னு எலான் மஸ்கை அவரை மாதிரி நீங்கள் மாற போகிறீங்கன்னு யார் மாதிரி மாற தேவையில்லை. ஆனால் இன்ஸ்பிரேஷன் சில விஷயம் எடுத்துக்கணும். ரொம்ப தீவிரமாக டெடிக்கேஷனாக ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணணும், அதில் சக்ஸஸ் ஆகணும். அப்படி உழைக்கும்போது தான் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், புதிய முயற்சிகள், புது விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ஒன்றா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது கிடைக்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே கிடைத்து கொண்டே இருக்கும். மிக இன்பமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இதில் ரொம்ப முக்கியமாக சுக்கிரன் 7ஆம் பாவத்திலிருந்து நேரடி பார்வையில் இருக்கும்பொழுது 12ஆம் பாவத்தில் குரு ராகு, இந்த காம்பினேஷனில் ரொம்ப நாள் ஏக்கம் எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் அதில் ஒரு பரிகாரம், சின்ன ஒரு பரிகாரம் தான். எவ்ரிடே மார்னிங் எழுந்த உடனே நீங்கள் யானையை பாருங்கள். இந்த யானைன்றது வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு 12ஆம் பாவம், 9ஆம் பாவம். இந்த பாக்கியஸ்தானத்தை வேறு லெவலில் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து ஒரு சுறுசுறுப்பாக தெளிவான முடிவுகள், தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த எண்ணத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது பணம் வந்து அல்டிமேட்டாக கொட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு 100 கோடி இல்லை 500 கோடி சம்பாதிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவ்வளோ பெரிய டாப் லெவலுக்கு போகிறதுக்கான பவர் மேஷராசிக்கு எப்போதுமே உண்டு. அந்த டாப் லெவல் பெரிய ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் போக போகிறீங்க. இந்த பொசிஷனுக்கு நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களில் முதன்மையானது உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள். இதில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும். ஐயோ 50 லட்சம் போச்சே, 5 கோடி போச்சே, போனது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பேங்க்கில் போட்ட மாதிரி நினச்சிக்கிங்க. ஒரு 12% கொடுப்பாங்க, 7% கொடுப்பாங்க, 12% கொடுப்பாங்க. உங்களுக்கு 80%, 100% வர அளவுக்கு கொடுத்துரும், கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா போனதை நினச்சி வருத்தப்படாமல் இருந்தால். இந்த இடத்துல நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுங்க. பிரபஞ்சமே, பஞ்சபூதமே, நவகிரகமே, இறைவா, நான் தெரியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் கடுமையாக பேசிய வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பணத்தை சரியாக கையாளாகாமல் நான் சில தவறான முடிவுகள் எடுத்ததால் தான் ஏற்பட்டது. இது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இனி நான் ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போகிறேன். அந்த வாழ்க்கை எனக்கு அள்ளி நீங்கள் கொடுக்க போகிறீங்க. பெரிய அளவில் பணம், 100 கோடி அப்படின்றது ஒரு பெரிய பணம் அப்படின்றது என்னுடைய கனவு. அந்த பணத்தை நீங்கள் எனக்கு கொடுக்க போகிறீங்க. நான் ரொம்ப சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன். மிக முக்கியமாக நிறைய சர்வீஸ் பண்ண போகிறேன். நிறைய மக்களுக்கு, நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறேன், நல்லது பண்ண போகிறேன். இப்படி என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே தூய்மையாக, தெளிவாக, தொலைநோக்கு பார்வையோட, மிக 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 உயர்ந்த எண்ணத்தோடு என்னுடைய எண்ணங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு வாழ்க்கையில் இன்னும் நினச்ச விஷயம்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த வார்த்தையை 2-3 நிமிடம் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. தனிமையில் ரூமில் இருக்கும்போதும் இதை சொல்லுங்கள். மன்னிப்பு கேட்டுட்டு இதை சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா, தண்ணி பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டில் இருந்தால் அதில் உங்களோட இலக்கு எவ்வளவோ அதை எழுதிடுங்க. என் 100 கோடின்றது ஒன்று. சூரியன் தலைமை பொறுப்பு, மனசு ஸ்தானம். ஏன்னா மேஷத்துக்கு 5வது இடம். 5வது இடத்துக்குரிய சூரியன் வந்து மேஷத்தில் தான் உச்ச பலமாக ஆகும். அது பெரிய தலைமை பொறுப்பு நீங்கள் வகிப்பீர்கள். ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு அந்த நிறுவனமே உங்கள் கண்ட்ரோலில் வரும். அந்த நிறுவனத்துலேருந்து இவ்வளோ பெரிய பணம் உங்களுக்கு சம்பளமாக வரும். ஒரு பகுதி 30% ஒரு ஷேராக உங்களுக்கு கொடுக்குறேன், பார்ட்னர்ஷிப்பாக ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்த்துக்கிறேன். இப்படி எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அந்த மாதிரி அல்டிமேட்டாக எல்லா விஷயங்களும் ரொம்ப 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 பெரிய பெரிய விஷயமா எல்லாமே கிடைக்க போகுது. அது கிடைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் தான் பெரிய லெவலில் ஒரு பெரிய மாஸ், ஒரு பெரிய சூப்பர் லெவல், ஒரு யாரும் இது வரைக்கும் பார்க்காத ஒரு லெவலில் நீங்கள் அந்த பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது நீங்கள் இருக்கிற ஊரில், நீங்கள் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில், நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய பேர், அப்படி ஒரு ரேஞ்சுக்கு நீங்கள் போக போகிறீங்க. இந்த செவ்வாய் ராகு வந்து நில ராசியில் இருக்கும்போது சொத்துக்களை வந்து அபரிவிதமாக குவிச்சிக்கிட்டே இருப்பாங்க, கிடச்சிக்கிட்டே இருக்கும். சொத்துக்கள் அபரிவிதமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும், குவிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இவ்வளோ சொத்துக்கள், இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே அள்ளி கொடுக்க மிகப்பெரிய ஒரு மேஜிக் வாழ்க்கையில் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உன்னதமான யோகமான வாழ்க்கையை வாழ போகிற நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். செவ்வாய் ராகுடைய காம்பினேஷன், யார்கிட்டையும் அதிக நேரம் பேசவே கூடாது. அதிக நேரம் பேசுகிறவங்க, பேசக்கூடிய நபர்கள், அவங்களுடைய எனர்ஜி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு போயிடும். அந்த எனர்ஜி போயிடுச்சுனாலே நம்ம பலவீனமாகிடுவோம். அந்த பலவீனத்தை மற்றவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால தான் நிறைய நேரங்களில் ஏமாற்றங்கள், வலிகள், எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இனிமேல் நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும். என்னுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்த போகிறேன், மிக உன்னதமான யோகமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன், நினச்ச விஷயம் எல்லாம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தெளிவாக இருந்து உங்களை செயல்பட செய்யுங்க. நாளைக்கு ஏதோ ஒரு வலி, வேதனை அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஏற்பட போகுது, அந்த பயம் இருக்குன்னா அந்த பயத்தை தூக்கி வாரமாக வைங்க. ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு படுத்து தூங்கிடுங்க. கண்டிப்பாக மறுநாள் அது ஒன்றுமே இருக்காது. ஆனால் பயப்படும் போது தான் அந்த பிரச்சனையே ஏற்படும். மனசுலேருந்து தூக்கி கடாசிட்டு பாசிட்டிவ் விஷயங்களை யோசிங்க. இல்லைங்க என்னால் யோசிக்க முடியல ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் அந்தளவுக்கு பலவீனமாக இருக்கீங்க. பலப்படுத்துறதுக்கு 6 மாதம் 1 வருஷம் கூட டைம் எடுக்கும். ஆனால் சில பேருக்கு 1 மாதத்தில் கூட எடுக்கும். ஏன்னா இந்த வீடியோவை நான் சொன்ன கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த செயல்படும் போது வேறு லெவலுங்க. இந்த 2 மாதங்க, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் நீங்கள் போகிற எஃபோர்ட்டு அடுத்த 1 வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு கோடீஸ்வரனாக நீங்கள் திகழ போகிறீர்கள். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு இறைவன் கொடுக்க போகிறார். செவ்வாயும் ராகும் நிலம் வீட்டில் இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவருடைய ஜாதகத்தில் பல கோடி, பல நம்பர் 1 உலகத்தில் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்திருக்காரு. இதுக்கு காரணம் அவருடைய முழு தீவிரமாக பணம் ஒரு பிஸ்னஸில் பெரிய சக்ஸஸ் ஆகணும், அந்த தீவிரம் இருந்தது. அதேமாரி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு தீவிரம் இருக்கலாம், ஒரு தொழிலில் ஒரு தீவிரம் இருக்கலாம், வேலையில் தீவிரம் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த தீவிரம் உங்களிடம் இருக்கும்போது இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்குற உயரத்துக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். உங்களுடைய இலக்கு ஒரு 10% இருக்கும், ஆனால் நீங்கள் சாதிப்பது 90% இருக்கும். அந்தளவுக்கு மேஜிக் நடந்து உங்களை மேலே 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 மேலேன்னு கொண்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் வேறு லெவல், வேறு ரகங்க. அப்படியேப்பட்ட யோகமான ஒரு வாழ்க்கை, எக்ஸ்ட்ரீம் யோகா வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் பாருங்கள், எல்லாமே ஏற்றம்தான். மகிழ்ச்சியான ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக அமைய போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், செவ்வாய் சந்திரன்ற பரிவர்த்தனை. செவ்வாய் நீசமாயிட்டாருன்னா பாதிப்படைஞ்சிருமே மேஷராசிக்கு அப்படி நினைக்காதீங்க. சந்திரன் மேஷத்துக்கு வரும்போது செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை அடையக்கூடிய அந்த அம்சம் 40 நாளில் ஒரு நாள் நடக்கும். அந்த நிகழ்வு அல்டிமேட்டாக கொடுக்கும். அதுக்கு அடுத்தது செவ்வாய் சிம்மத்துக்கு வரும். தொழில் வேலையில் பெரிய அளவில் பண வரவை கொடுக்கும். பிரம்மாண்டமான சந்தோஷங்களை நீங்கள் பார்ப்பீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத மகிழ்ச்சியான விஷயங்கள்
இப்படி எல்லாமே உங்களுக்கு அல்டிமேட்டாக அள்ளி அள்ளி கொடுக்க போகுது. நீங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இனிமேல் நீங்கள் நிம்மதியான ஒரு நிலையை தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. நீ தொட்டதெல்லாம் வெற்றி தான். நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மகிழ்ச்சியுடன் நிம்மதியாக தூங்குங்கள். இனி நீங்கள் நினச்சது நடக்கப் போகிறது. நல்லதே நடக்கப் போகிறது.